எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான டிராக்டரை பற்றி பார்க்க போகிறோம். அது உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும். டியூட் ஸ்பேர் வண்டியில் 50 ஹெச்பி அக்ரோலக்ஸ் 50 ஹெச்பி டர்போ ப்ரோ அப்படின்ற வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொடுத்தவங்க வந்து வித்யா ஏஜென்சி கிருஷ்ணகிரி. அவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வர மாதிரி கொடுக்குறேன். வேறு ஃபுல் டீட்டெயில் ரேட் ப்ரைஸ் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த வண்டியை பற்றி டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? இது பார்த்திங்கன்னா வண்டியோடைய முன்னாடி சைடு இப்போ பார்க்குறதே ஒரு இன்டர்நேஷ்னல் லுக்கு சூப்பராக இருக்குது. இப்படி கிட்ட போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்துடலாம். முன்னாடி பாருங்கள் லுக்கு. எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க, லோ பீமுக்கு ஹை பீமுக்கு. அப்புறம் அவங்களுடைய சிம்பிள் டியூட் ஸ்பேர்னு. முன்னாடி பம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீல் பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் வித் 2+ டயருங்க. இது ரொம்ப அகலமாக இருக்கும். செம பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ட்ரைலாண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா. அப்புறம் ஏர் வென்டிலேஷன் பாருங்கள், நேராக காற்று போய் நல்லா நுழையிற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. காற்று வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அப்புறம் இது பாருங்கள் சென்டர், இது பேர் என்னன்னு தெரியல, என்ன பேர் என்னன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் சென்டர் பார்த்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் டிரைவருங்களுக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணுறது பார்த்து சின்ன ஒரு பட்டர் மாதிரி கொடுத்துறாங்க. அடுத்ததான் மேலே வந்துடுது. கொஞ்சம் தூக்கி விட்டுக்கணும், மேலே ஃபுல்லாக போயிடுது. உள்ளே பார்த்திங்கன்னா என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்லா ஹைட்டாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா லைட்டு சும்மா பின்னை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வயர்ஸ் கனெக்ஷன் சும்மா இழுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக மாற்றிக்கலாம். ஹார்ன் கொடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. ஃபுல்லாக ஐடியில் இருந்தால் நம்மளுக்கு இந்த விசிபிலிட்டி நல்லா தெரியுது. பாருங்கள் எப்படி தெரியுது. இதை ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்தோடனே பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி நல்லா தெரியும் நினைக்கிறேன். அந்த தெர்மல் மேலே கவரு ப்ளஸ் மைனஸ் அமரான் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ரெகுலராகவே இந்த பேட்ரி தான் இந்த ப்ராண்டில் கொடுக்குறாங்க. நல்லா ஒரு ஃபிட்டிங்காக குறைச்சிக்கிறாங்க. அப்புறம் ஏர் ஃபில்டர் ட்ரை டைப்பு. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு கழட்டி பார்த்துடலாமா? 3 லாக் கொடுத்துருக்காங்க. கழட்டியாச்சு. ஸோ இது புதுசாக இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஃபில்டர், அதுக்குள்ளே ஒரு செகண்ட் ஃபில்டர். இது ஒரு 1000 மணி நேரம் ஒரு டைம் மாத்திர மாதிரி இருக்கும். ரொம்ப டஸ்ட்டு ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து இன்ஜின் லைஃப் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். போட்டாச்சு. இது போட்டுட்டு ஓகே அப்போ வந்துடும் நினைக்கிறேன். இது வந்து கீழக்கிற மாதிரி பாருங்கள் எப்போவுமே. நான் உள்ள தண்ணிக்கு இந்த மாதிரி எதுவும் போச்சுன்னா கூட வெளியே வந்துடும். இங்கே கொஞ்சம் அழுத்தி போடணும், மட்டும் போட்டுறேன். போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு கேப் மாதிரி வருது, அதில் வச்சு லாக் பண்ணிங்கன்னா ஈஸியாக லாக் ஆகிடும். அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஸோ முன்னாடி டீசல் ஃபைபர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது ஃபீஸு எல்லாத்துக்குமே அந்த வயரிங் கனெக்ஷனுக்கு எல்லாமே ஃபீஸ். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கவர்னர். இந்த கவர்னர் தான் இந்த டீசல்லாம் இந்த ஹெட்டுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் டிசைட் பண்ணுறது, எவ்வளோ போகணும் என்ன போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது இது தான். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனி ஹெட்டு 3 கொடுத்துருக்காங்க. 3000 சிசி கொண்ட இன்ஜின் இது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த எப்படி சொல்லணும், பிஸ்டன் மேலே அந்த ஆயில் தெளிக்கிற மாதிரி தனித்தனியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும், கை வெளில காட்ட முடியல. 3க்குமே தனித்தனியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஆயில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட அது மாதிரி தெளிச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் தெளிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இதோட இன்ஜின் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா சூடு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாதிரி இந்த கூலிங் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா பேரலல் கூலிங் சிஸ்டம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலண்ட்டாக அந்த கூலண்ட் ஆயில் வந்து போயிட்டு வரும். ஜிக்ஸாக்காக போகாது. அதாவது ஃபஸ்ட் சிலிண்டருக்கு போய்ட்டு செகண்ட் சிலிண்டர் அப்படி அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் போகாது. ஒரே மாதிரி ஒரு 10% போதுன்னா எல்லாத்துக்குமே 10% தான். ஒரு 80% போதுன்னா எல்லாருக்கும் 80% தான்.
100% போல் எல்லாத்தையும் 200 தான். ஒரே மூணுத்துலையுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த கூலிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக சூப்பராக இருக்கும். இது ஒரு இந்த இன்ஜினில் வந்து ஒரு செம ஸ்பெஷலுங்க இதில். அதுக்கப்புறம் டீசல் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க, மேலே கொடுத்துட்ருக்காங்க நல்லா 2 ஃபில்ட்ரு, ப்ரைமரி செகண்டரி ஃபில்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆயில் ஃபில்ட்ரு, நம்ம இந்த ஆயில் ஊற்றுற இடம், ஆயில் நம்ம ஊற்றுறதுக்கு இது ஆயில் ஃபில்ட்ரு. அப்புறம் டீசல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓவர்ஃப்ளோ, அதாவது இந்த ஹெட்லேருந்து வர்ற அந்த ஹெட்டுக்கு போயிட்டு வர டீசல் ஓவர்ஃப்ளோவும், நார்மலாக இந்த இதுலேருந்து வருது இல்லையா, ஃபில்டர்லேருந்து வர ஓவர்ஃப்ளோவும் டீசல் டேங்க் போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆல்டர்னேட்டர், ஃபேன் பெல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க, சின்னதாக இருந்தால் கூட நல்லாயிருக்கு. இப்போ அந்த ஃபேன் ரெக்கெல்லாம் பாருங்கள், அலுமினியம்னு நினைக்கிறேன், அது மெட்டல், நல்லா லைஃப் வரும். நிறைய ரெக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, கூடவே நல்லா அந்த பொசிஷன் நல்லா இருக்குது, காற்று நல்லா இழுக்கிற மாதிரி. இந்த காற்று நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த ரேடியேட்டரில் அந்த இழுக்கக்கூடிய காற்று நல்லா வேகமாக இருக்கும். வேகமாக இருந்தாக்கா அந்த 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 கூலிங் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கூலண்ட் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதோட ரிசர்வர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வரில் பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸிமம் இருக்குது இல்லையா, இந்த மேக்ஸிமம் மினிமம் இதுக்கு இடையில் அந்த கூலண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் கேப் இருக்கணும்னா, அந்த நம்ம தேவைப்படும் போது கூலண்ட் அது இழுத்துக்கும். கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ அதிகமாக கொச்சினே இருக்குது இல்லைங்களா, அப்போ அதிகமாக இருக்கும்போது இதுக்கு வந்து வந்துடும். அப்போ வந்து கேப் இருந்தால் தான் ஆகும். கேப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதாவது பிளாஸ்டர் தான் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அது கரெக்டாக அந்த லெவல் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டீசலுக்கு வந்து ஆன் ஆஃப் கொடுத்துக்குறாங்க. நம்ம ஒர்க் பண்ணுற போது எது மாதிரி சர்வீஸ் பண்ணுற டைமில் அந்த மாதிரி டைமில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டீசல் ஃபில்டரெல்லாம் மாற்றுறதுலாம் வசதியாக இருக்கும். ஸோ எது பாருங்கள் தனித்தனியாக எதனா ஒர்க் பண்ணுறதுல கூட தனித்தனி இண்டிவிஜுவலாக எதுக்கு ப்ராப்ளமோ அதெல்லாம் நம்ம கழட்டி பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டர்போலேருந்து வர அந்த ஏரு கூல் பண்ணி வர ஏரு, அது அந்த பக்கம் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு இது பாரு, இந்த பம்பு கிட்ட காமிச்சிட்றேன். இந்த டீசல் ட்ரை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃப்ரீயாகவே இருக்கும். ஃப்ரீயாக இருந்தால் டைட் ஆச்சுன்னா டீசல் ஏறிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்னா ஒரு 2 செல்ஃப் போட்டு நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், டைட் ஆகிடும். அப்புறம் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இதுக்கு நெட்டை லூஸ் பண்ணி பம்ப் பண்ணணும் அந்த மாதிரின்றதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் எப்பவுமே சும்மா இது அழுத்தினா போதும், லூஸ் ஆகிடும். ரேடியேட்டருமே பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பார்த்திங்கன்னா டர்போ இன்டர்கூலர் கொடுத்துருக்காங்க. இதோட ஒர்க்கே பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்த அந்த ஏர் ஃபில்டர் இருக்குது இல்லையா, இதுலேருந்து ஃபுல் காற்று இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த டர்பைன் சுற்றும் போது இங்கே சூடாகிறது கூட சான்சஸ் இருக்குது. இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா, மற்ற வண்டிகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொடுத்துற மாதிரி இருக்கும். இடையில் அந்த கூலண்ட் சிஸ்டமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் கூலண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, இந்த காற்று இருக்கு இல்லையா, அதோட டென்சிட்டி வந்து சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது அந்த மூலக்கூறு இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிஜன் லெவல் அது மாதிரி கொஞ்சம் தொலைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கேஜி காற்று எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன், எக்ஸாக்டாக தெரில, ஒரு 80 ஆக்சிஜன் இருக்குன்னா நம்ம இது மாதிரி கூல் பண்ணி கொடுக்குறது மூலிமா 100க்கு 100 ஆக்சிஜன் இருக்கும். 100 ஆக்சிஜன் இருக்கும் ஃபுல்லாக. அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 20% அது மாதிரி லெஸ் ஆகிடும். நம்ம கூல் பண்ணி கொடுக்குறது மூலிமா உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டென்சிட்டியான நல்ல ஒரு அடர்த்தியான உள்ள காற்று போகும்போது உள்ளே அந்த எரியிற தன்மை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர்லேருந்து இப்படி வருது. ஏர் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா இந்த அடைப்பு அது மாதிரி எதாவது இருந்தாக்கா சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சோக்கு இந்த இது கொடுத்துருக்கோம்னா டிஸ்பிளேயில் தெரியும் எதனா அடைச்சிருந்தது அப்படின்னா. ஸோ இப்படியே போயிட்டு இந்த டர்பைன் வந்து இந்த வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த புகையிலேருந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அதை அப்புறம் சொல்கிறேன். அதுலேருந்து காற்று இப்போ என்ன பண்ணுது, இதில் போயிட்டு இப்படி வந்து ஸோ இதில் கூல் பண்ணிட்டு நேராக பார்த்திங்கன்னா தனித்தனி அந்த பிஸ்டனுக்குள்ளே பார்த்துக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சிஸ்டம், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் டர்போ, இந்த டர்போவுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் சப்ளை இருக்கும். இது இன்ஜின்லேருந்து வரும் ஆயில். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்ஜினில் எங்கேருந்து வருது பாருங்கள், கீழேருந்து வருது, அப்புறம் இங்கேருந்து வருது. அந்த டர்போ வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாச்சு நம்ம ஆயிலிங்கில் வைக்கணும். உடனே ரேஸ் பண்ணக்கூடாது. ஏன் ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து
சப்ளை ஆகாது டக்குன்னு. அப்போ பார்த்திங்கன்னா வேகமாக சுற்றிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து சின்ன காம்பவுண்ட்ஸ் இதில் உள்ளே இருக்கிறது எல்லாமே ஹீட் ஆகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஆயில் சீல் பேரிங்கெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்ன ஆகும்னா இன்ஜினில் இருக்கிற ஆயில் வந்து இந்த காற்று கூட கலக்க ஆரம்பிச்சிடும். காற்று கூட கலந்துச்சுன்னா இன்ஜினில் இருக்கிற ஆயில் வந்து சடனாக காலியாகிடும். இந்த லைஃப் வந்து ரொம்ப சீக்கிரம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போத்தில் வெள்ளை கலர் போக ரொம்ப அதிகமாக வரும். அந்த மாதிரி ஆயில் அந்த மாதிரி போயிடுச்சு அது மாதிரினாக்க அது கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு நிமிஷம் அது மாதிரி ஆயிலிங் விட்ருங்க. அப்புறம் சைலன்சருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஃப்ளர் கொடுத்துக்கிறாங்க. உள் சைடவே மஃப்ளர் கொடுத்தாலே இந்த மாதிரி ஹீட் கார்டு மாதிரி மெட் கார்டுக்கு என்ன ஆகக்கூடாதுன்னு உள் சைடு ஒட்டியிருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து சரி சைடில் வெளியே வந்து ஹீட் வரக்கூடாதுன்னு ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைட்ராலிக்கும் ஸ்டீரிங்க்கும் ஆயில் பம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பாருங்கள். ஸோ டீசல் வந்து 5 கொடுத்துருக்காங்க. டீசல் சேவர். இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் வரக்கூடிய ஒரு இன்ஜின். இது நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறோம். ஒருவேளை நம்ம லோ ஆர்பிஎம்மில் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வண்டி அணங்குற மாதிரிலாம் ஓட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீசல் வந்து வாரி ஊற்றிடும். நீங்கள் ஆவரேஜாக ஒரு டர்போன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 15 வச்சு ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் கிடைக்கும். ஆனால் டிபெண்ட்ஸ் அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்பிஎம் மாற்றி ஓட்டணும். நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். டர்போ வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்சில் ஓட்டினீங்கன்னா அதோட டார்க் நல்லா ஃபுல் டார்க்கு எடுக்க முடியும் நம்ம. சரி, அப்புறம் இந்த டீசல் ஃபில்டரில் பாருங்கள், இது ஒரு சூப்பரான விஷயங்க. இது டீசல் வந்து டேங்க் வந்து நிறையா வண்டிகள் வந்து கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் சோர்ஸ் இருக்காது. ஒன்று அந்த டீசலில் வேறு வண்டியில் பார்த்தா டீசல் அந்த ஓஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டீசல் வந்து மேலேருந்து தாங்க இழுக்கும். டீசல் டேங்க் வந்து மேலே ஒரு ஓஸ் வச்சு இழுப்பாங்க. அது உங்களுக்கு முன்னாடி காட்ட முடியுதா தெரியல. இந்த ஓஸில் அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஓஸ் தான் வரும். இந்த டியூட்ஸ்பார் வண்டியில் பார்த்திங்கன்னா மட்டும் ஓஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலே கொஞ்சம் நல்லா சுத்தமான டீசல் வந்து தான் உள்ளே இழுக்கும். ஏன்னா அடிமட்ட வரையும் இருக்காது. ஆனால் டீசல் வந்து கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். அப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை கழட்டினா அந்த எலனுக்கு போட்டு இது கழட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டஸ்ட்டெல்லாம் இதுதான் இந்த டீசல் டேங்க்குடைய பாட்டம் பாயிண்ட்டு. அதனால் நீங்கள் இதை கழட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். அடியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் தெரியல. முன்னாடி வந்து அந்த ஃப்ரண்ட் ஆக்சில் தான் லாஸ்ட்டாக இருக்குது. மற்றபடிக்கு ஹைட்ராலிக் ஃபில்டர்ஸு அது மாதிரிலாம் இல்லை. ஃபில்டரும் பாருங்களேன் மேலே கொடுத்துக்கிறாங்க. ஹைட்ராலிக் ஃபில்டர் பார்த்து மேலே கொடுத்துக்கிறோம். நல்லா பெரிய சைஸாக இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி. ஸோ ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. நான் முன்னாடியும் காமிக்கிறேன். ஸோ நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குது. அப்புறம் ஸ்டேரிங் பம்ப் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே கொடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு அது வளைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குங்க வளைக்கிறதுக்கு. நான் வந்து ஓட்டிகிட்டு வரும்போது பார்த்தேன். இப்போ இந்த பக்கம் ஒரு பம்பு இந்த பக்கம் ஒரு பம்பு. அப்புறம் இண்டிவிஜுவல் பிரேக்குங்க ஃப்ரண்ட் வீலுக்குமே வேறு எந்த பிராண்ட்லேயும் இப்போதைக்கு இல்லை. ஃப்ரண்ட்டு அந்த ஆயில் வரக்கூடிய பிரேக் வரக்கூடிய ஆயில் தான் இது. அப்புறம் இது வந்து இப்போ ஃப்ரண்ட் வீலுமே பார்த்திங்கன்னா பிளானட்ரி டிரைவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஏர் ப்ரீத்தர். இதுக்கு தனியாக நம்ம ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிரேக் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறலாம். இப்போ ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா க்ரீஸ் பாயிண்ட்டு. இதில் அந்த ஸ்டேரிங் பம்ப் கொடுத்தது மட்டுமே இல்லாமல் இந்த பக்கமே பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் நம்மளுக்கு இந்த அலைன்மெண்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து வராது, மேக்ஸிமம் வராது. வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் அலைன்மெண்ட் வச்சா கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வராது. இந்த பக்கம் வளைச்சாலும் பிடிச்சி வளைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பக்கம் பிடிச்சி தள்ளினாலையும் பார்த்திங்கன்னா வளைக்கிறது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா யூ டைப் பெவல் டைப் இல்லை. பெவல் டைப்னால் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லி சீல்டு வரும். இது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப்பு. கூடவே இது ப்ரீத்தர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சேடை ஓட்டலாம். பட் இந்த ஆழம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆழத்தில் நம்ம தண்ணியில் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீத்தர் அவர் தான். ப்ரீத்தருக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஆனால் ட்ரை ஃபீல்டுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் பிரீத்தர் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக செக் பண்ணல. ஆனால் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளானட்ரிக்கு டிரைவுக்கு தனியாக ஏர் பிரீத்தர் கொடுக்கல. பாரு இந்த ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு தான் வந்து அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் காமிக்கிறேன். ஏர் பிரீத்தர் தனித்தனியாக இருக்குது. அந்த ஏர் பிரீத்தர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து பிரச்சனையாக இருக்குன்னா, இப்போ தண்ணியில் விட்டு அழைக்கிறோம் இல்லையா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லலாம் உள்ளே போகாத அவ்வளோ. ஒரு சிலர் அப்படியே நிறுத்திடுவாங்க, தண்ணிக்குள்ளே நிறுத்திட்டு கழுவுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கவனிச்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஆயில் இது மூலிமா வரும். முன்னாடி இந்த ஃப்ரண்டில் நம்ம பிரேக் தேவைன்னா பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பக்கமே காமிச்சிடுறாங்க. ஸோ இந்த பாக் பார்த்திங்கன்னா இது தானே பிரீத்தர். இந்த பாக் பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு தெரியுது இந்த ஜாயிண்ட்டு. ஸோ அப்போது நம்ம இதில் தேவைன்னா கூட நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பக்கம் ஒரே ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லா கட்டிங் வரும். பாருங்கள், பிரீத்தர் இங்கே இருக்குது. ஸோ பிரீத்தர் இங்கே இருக்குது. இந்த க்ரீஸ் பாயிண்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பாக் பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்ட்ரிக் இது பாருங்கள், மர டைப் கொடுத்துருக்காங்க. மர டைப் கொடுத்ததுனால அவ்வளோ சீக்கிரம் இது கொஞ்சம் டேமேஜ் ஆகாது. பார்த்துக்கலாம் ஆயில் எந்த லெவலில் இருக்குது. மற்றெல்லாம் சும்மா இழுக்கிற மாதிரி இருக்குது, லப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இழுத்து விட்ருங்க. அது கவனிக்காம விட்டுலாம் ஆயிலில் வெளியே வந்துடும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த ஃப்ரண்ட் வீலுக்கு அந்த எப்படி பிரேக் அந்த செயல்படுறது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, வேணுமா வேணாம் அப்படின்னு. இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரோட் ரன்னிங்கில் பிரேக் பண்ணிக்கிறது நல்லது. நல்லா ஹெவி லோடு போகிறோம் அந்த மாதிரி டைமில் அது அந்த 4 வீல் டிரைவ் பிரேக் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப ஹில்ஸு இறங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒலவு டைமில் நம்ம யூஸ் பண்ணோன்னா பேக் வீலும் ஃப்ரண்ட் வீலும் ஒரே பக்கம் விளையிற மாதிரி வரும். அப்போ அது கட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வராது. ஸோ அப்படி இந்த பக்கம் டிஃப்ரென்ஷியல் லாக்குமே பார்த்திங்கன்னா 4 வீலுக்குமே இருக்குது. இப்போ முன்னாடி வீலுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கை நான் ஷேக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அதுக்கான கனெக்ஷன் இது தான். ஷேக் ஆகும் பாருங்கள், அடுத்துங்களா. அது கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு எந்த பிராண்டில் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இது சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஷியல் லாக். இந்த டிஃப்ரென்ஷியல் லாக் யூஸ் பண்ணும்போது அந்த வீல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சைடெல்லாம் வளைச்சுன்னு இருக்கக்கூடாது. ஒன்றை காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சைடாக வளைச்சின்னுலாம் இந்த டிஃப்ரென்ஷியல் லாக் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் லோ கியரில் எடுக்க பாருங்கள். ஏன்னா 4 வீலுமே ஒரே சேம் டைமில் சுற்றும். அப்போது நீங்கள் கிராஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த 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 உள்ளுக்கிற அந்த பினியன் உடைறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அப்படியே எடுத்துடுறாங்க, உடச்சிட்றாங்க. நம்ம வண்டியிலே ஒரு டைம் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு அந்த மாதிரி. அதனால் ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுங்க. ஓகே, ஒரு கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அப்படி மேலே போயிடலாமா, அதுக்கு பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேங்க. ரொம்ப ஹைட்டாக கை கேட்ட மாட்டுது, லைட் ஏறிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லுக், பார்க்கறது குள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா செம்மையாக இருக்குது. ரோலக்ஸ் 50 டர்போ ப்ரோ. இது வந்து 50 HP தான் வண்டி. ஆனால் இது வந்து 60 HPக்கு மேலே வேலையை செய்யும். இந்த க்ரீஸ் இந்த பின்ன கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெடல் பார்த்திங்கன்னா சஸ்பெண்டட் டைப் பெடல். இந்த சஸ்பெண்டட் டைப்புக்கும் புஷ் டைப் பெடலுக்கும் என்ன, நம்மளுக்கு டிரைவருக்கு என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற, ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம இங்கே கால் வைக்கும்போது ரெகுலராக கால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த பின்னாடி இடுப்பு இருக்கு இல்லையா, அப்போ சீட்டுக்கு வந்து கொஞ்சம் முட்டிக்கும். அதனால் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் புஷ் டைம் பண்ணால் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டேரிங்கை பிடிச்சிட்ட மாதிரி ஒரு மாதிரி மெரிக்கிற மாதிரி இருக்கும். அதோடய பொசிஷன் வந்து இப்படி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அந்த கீழே இறங்குற மாதிரி இருக்கிற அந்த பெடல் பார்த்திங்கன்னா இந்த பாடியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பாடியில் இருக்கிற ஹீட்டுமே பார்த்திங்கன்னா இது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் சஸ்பெண்டட் டைப்பில் பார்த்திங்கன்னா அது மேலே கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ஜின் அந்த ஹைட்ராலிக் பொசிஷனுக்கு மேலே தான் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஹீட் வரதுக்கான வாய்ப்புமே கொஞ்சம் குறைவு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் ஹீட் வந்து இப்படி போயிடுற மாதிரி கொடுக்குறாங்க. புஷ் டைப் பெடலில் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா வண்டி கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி கை காட்டுறேன்.
அதில் பார்த்திங்கன்னா அது மூலிமா கூட ரொம்ப நேரம் ஓட்டும்போது ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இந்த மாதிரி சஸ்பெண்டர் டைப்பில் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பிரேக்ஸுமே பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் டைப் கொடுத்துருக்காங்க. புஷ் டைப், அதாவது எப்படின்னாங்க ஹைட்ராலிக் டைப் புஷ், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு கரெக்டாக வரலது. ஹைட்ராலிக் டைப்பில் இருக்கும். அதுவே காட்டிடுற ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் பிரேக்கு. ஸோ இது எப்படி செயல்படுதுன்னா, இந்த நம்ம பிரேக் மிதிக்கும்போது இதுக்கு தனியாக ஆயில் கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய இது ஃபுல் செட்டப் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஆயில். இந்த 1 லிட்டர் ஆயில் ஊற்றிட்டாக்க ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா எங்கேயும் அந்த லிவர் மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஓஸ் மூலிமா கனெக்ட் ஆகி உள்ளே போய் பிரேக்காக செயல்படும். இது அழுத்துனா போதும். இதில் எல்லாம் ஆட்டோ அட்ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இது முன்னே சொல்லலாம் பார்த்து மறந்துட்டேன். அப்படியே போய் மேலே இருக்கலாம். இதனால் நம்மளுக்கு இந்த லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கண்ணாடியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளையிற மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம செடியெல்லாம் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டியில் அப்படி ஃபிக்ஸடாக கொடுத்துருப்பாங்க. அதை கிளைய மாட்டி பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். இது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி மடித்து விட்றதுனால நம்ம முன்னாடிக்கு மடிச்சுக்கலாம், பின்னாடிக்கு மடித்து விட்டுக்கலாம், நேராக வேணுமெல்லாம் வச்சுக்கலாம். அதேமாரி ஒரு நல்ல குட்டியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ சீட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்திங்கன்னா இந்த சீட்டு பார்த்திங்கன்னா இங்கே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, சைடில் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதில் பிடிச்சி தள்ளிட்டு பேக்கில் கொண்டு தள்ளிக்கலாம். கைக்கு வசதியாக இருக்குது. அப்புறம் கன்சோல் ஒர்க் பார்த்திங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேஷ்போர்ட் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. சாவி ஆன் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். அதில் இண்டிகேஷன் லைட்ஸ் எல்லாமே எரியும். எரிஞ்சு உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. எரிஞ்சு பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த ஆஃப் ஆகக்கூடிய லைட்டெல்லாம் எப்போ எரியும்னா, ஒரு சிலர் வந்து பிடி ஆன் பண்ணுறது அந்த மாதிரி டைப்பில் அந்த மாதிரி லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஒர்க் செய்யும்போது ஆன் ஆகும். வேறு சில லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எதனா அந்த எமர்ஜென்சி எதனா ப்ராப்ளம் அப்படி இருக்குன்னா அப்போ பார்த்திங்கன்னா எரியும். இப்போ எரிய லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி ஆன் பண்ணாக்கா அதில் எரியும். அது பார்த்திங்கன்னா பேட்ரி, இது ஆயிலு, இந்த பார்க்கிங் பிரேக்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்குது, அதெல்லாம் பார்க்கிங் எரியுது. பார்க்கிங் எடுத்துவிட்டால் இந்த பார்க்கிங் லைட்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீட்டு எப்படி இருக்கா இல்லை என்னென்னு மென்ஷன் பண்ணுற மீட்ரு, பர் ஆர்பிஎம் மீட்ரு. ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா பர் 15ல் 540 எக்கனாமி வரும்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் 540 வந்து 2000 கிட்ட ஏறக்குறைய 2100க்கும் 2000 இடையில் இருக்குது. ஓகே, இது வந்து எல்இடியில் இருக்குது. இது ஹவர்ஸ் ஓடுறது அந்த மாதிரி. இது ஆப்ஷன்ஸு மாற்றிக்கலாம். டேட்டு டைம் எல்லாம் மாற்றுற மாதிரி ப்ளஸ் மைனஸ் இது மாற்றிக்கிறது, ஆல்ட்ரு பண்ணுறது. இது டீசல் எவ்வளோ இருக்குது என்னென்னு. ஸோ பார்க்கிங் இதெல்லாம் லைட் எரியுது பாருங்கள். பார்க்கிங் எரியுது பாருங்கள். இது ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. ஓகே, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக காலுக்கு பார்த்திங்கன்னா முட்டுறதுல காலுக்கு மீதுக்கு நல்லா கேப் நல்லா இருக்குது. ஒரு சில வண்டியெலாம் காலுக்கு முட்டும். இதே ப்ராண்டில் இதுக்கு முன்னாடி எக்ரோ மேக்ஸ்னு ஒரு வண்டி நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் 50 HP. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இக்கட்டாக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டேரிங்கும் நல்லா வளைக்கிறது நல்லாயிருக்கு. ஹேண்ட் த்ராட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றுற மாதிரி. ஸோ மேலே ஏற்ற ஸ்பீடு அதிகமாகும். இது பாருங்கள், மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்பீடு அதிகமாக வர மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், வந்தாலே நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆரம். இது பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு இது பிடிச்சி இழுத்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படியே கீழே போயிடுறேன். கீழே போயிட்டு இது தாங்க, இது பிரேக்கான ஆயில் இருக்குது இல்லையா, அது இதுதான். இது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1 லிட்டரு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். கையில் கழட்டினாவே கழட்டுரும். ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி தெரியும் ஆயில். ஸோ அது நம்ம அளவும் பார்த்துக்கலாம். அளவு கம்மியாச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம். இதில் அளவு நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ புதுசாக இருக்கலாம் விளையாட்டுறது, போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும். அதுக்கடுத்து லைட் ஆப்ஷனு. இதில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அதில் ஃபஸ்ட்டு இருட்டாக இருக்குது, எனக்கு தெரியல காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மோடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணோன்னா
இந்த சைடில் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகுது. இந்த சைடு லைட், இது லைட், பேக் லைட் எல்லாமே ஆன் ஆகுது. ரெண்டாவது நம்ம ஆன் பண்ணும்போது, ரெண்டாவது ஆப்ஷன் ஆன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா லோ பீம் ப்ளஸ் அந்த 4 லைட்டுமே இருக்கும். மூணாவது ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணும்போது ஹை பீம் ப்ளஸ் அந்த சைடில் இருக்கிற லைட்டு இருக்கும். இதில் 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பார்த்தியா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி டைம்னால், நம்ம நைட் டைமில் வண்டியை ஓட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஏன் யூஸ்ஃபுல்லாக, ஃப்ரண்ட்டில் மட்டுமே வெளிச்சம் தெரியும், வேறு எல்லா இடத்துலையுமே ஆஃப் ஆகிடும். சைடில் இருக்கிறது எல்லாமே ஆஃப் ஆகிடும்லாம் இருட்டாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி ஃப்ரண்ட்டில் நல்லாவே தெரியும். பேக் லைட் போட்டு ஃப்ரண்ட் லைட் மட்டும் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன், டிரைவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மாதிரி இது பார்க்கிங்கு, அதுக்குமே ஒரு லப்பர் மாதிரி ஒரு கவர் போட்டு கொடுத்துக்குறாங்க. ஸோ இது சாவி ஆன் பண்ணால் தான் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஆன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பார்க்கிங் பிரேக் ரொம்ப ஈஸியாக காலை தரேன். இது பார்க்கிங் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மேலே இழுத்து கொஞ்சம் கீழே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆனால் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா சும்மா இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். அதே மாதிரி தான் பிடிஓ லிவரும் பார்த்திங்கன்னா பொசிஷன் நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு ஆப்ஷன் இது. இந்த பிடிஓ லிவர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது ஆனில் தான் இருக்கும். இவங்க கம்பெனி வந்து இப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த பிடிஓ ஆன் பண்ணுறப்போ மட்டும் மேலே தூக்கிட்டு இதில் 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 540, இது 750னே மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சில 550 இருக்கும். ஸோ நம்ம இதில் எந்த ஸ்பீடு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு 540 நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் வேகமோட வேணால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மெதுவாக விட்டிங்கன்னா நம்மளுக்கு பிடிஓ பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வண்டியில் பிடிஓ ஷாப்பில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குங்க, அது கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். செம்ம வேறு எதுலையுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கீழே போய் காமிக்கிறேன். இது வந்து 4 வீல் டிரைவ், 2 வீல் டிரைவ். இப்போ இது 2 வீல் டிரைவ் இருக்குது, நம்ம தேவைனாக்கா 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டு கியர் தாங்க. கியர் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்ச விஷயம், ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது ரேஞ்சு, இது பார்த்திங்கன்னா ஸ்பீடை ரோட் ரன்னிங்க்கு ரொம்ப அதிகமாக போகலாம், லோவாக போகலாம். இதுதான் நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்னு சொல்கிறாங்களே, இது சூப்பர் க்ரீப்பர், அதாவது சூப்பர் ரெடியூசர்னு நினைக்கிறேன். இது ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியல, அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்னா சூப்பர் ரெடியூசர். அது பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஸ்பீடு பார்த்திங்கன்னா 290 கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தொலைவு தான் போகும் IRBMல. 290 மீட்ரு, 290 இதுன்னு நினச்சிக்காதீங்க, 290 மீட்ரு தான். ஒரு 1/4 கிலோமீட்டரோட கொஞ்சம் தொலைவு போகும். இது ரேஞ்சு. இதில் கியர் பார்த்திங்கன்னா 5 கியர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. இதுதான் ஸ்பீட் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கிரிப்பர் கியரில் ஒரு 5 செலெக்ஷன் பண்ணிக்கலாம், லோ கியரில் ஒரு 5 செலெக்ஷன் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹை கியரில் 5 செலெக்ஷன் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ளஸ் அது முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு பாருங்கள் இங்கே இருக்குது. இது வந்து இந்த இடத்துல இந்த பொசிஷன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து முன்னாடி தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முன்னாடி போகும், அப்படியே பின்னாடி இழுத்தணும்னு வச்சுக்கோங்க, அப்படி எந்த கீரில் இருக்கோ அதே கீரில் போகும். இது வந்து ஸ்டேரிங் கிட்ட இருக்கிறத விட இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டேரிங் கிட்ட இருக்கிறதுனா வச்சுக்கோங்களேன், பவர் ஷட்டில்னால் சும்மா விரலில் தள்ளுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் ஓகே. ஆனால் அதையும் ஒரு சின்ன எஃபர்ட் கொடுத்து தள்ளுறோம் இல்லையா, அது வந்து ஸ்டேரிங் கிட்ட இருக்கிறத விட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் பர்சனலாக, இந்த கியர் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. 15 ஸ்பீடு நல்லா ஃபுல்லி சிங்க்ரோமேஷன், இது செம்மையாக இருக்குது. ரொம்ப பக்கம் ரொம்ப டவுன் பஸ்ஸுன்னு நான் மென்ஷன் பண்ணுறதில்ல, சொல்லிட்டேண்ணா, சரி விடுங்க. அந்த மாதிரி ரொம்ப லாங்கெல்லாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் இப்படி இழுத்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் இருக்கா, சும்மா ஜஸ்ட் செகண்ட் தேர்ட், நல்ல ஒரு ஆப்ஷனுங்க இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது டிசி, அதாவது டிராஃப்ட் கண்ட்ரோல். இது வந்து நம்ம ஆழத்தை செட் பண்ணிக்கிறது, கரெக்டான ஆழத்தை செட் பண்ணிக்கலாம். இது வந்து பொசிஷன் கண்ட்ரோல். இது மட்டும் லைட்டாக நம்ம க்ரீஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ரீஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. வாசல் கீழே கொஞ்சம் நம்ம க்ரீஸ் போட்டோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும்.
இது வந்து நம்ம கலப்பை தூக்கிறதுக்கு செய்யறதுக்கு தூக்கின்னு போகிறதுக்கு ஹைட்டு ரோட் ரன்னிங்க்கு அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உழவுக்கு நம்ம ரொட்டேட்டருக்குலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கலப்பை உழவுக்கு அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நல்லாயிருக்கும். ஸோ அது நம்ம ஒரே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு 2 கொடுத்துக்குறாங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துக்குறாங்க. இது வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்குங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 50 ஹவர்ஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிடணும். ஏன்னா அந்த பிசுரெல்லாம் அப்போ தான் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா எவ்ரி 300 ஹவர்ஸ் 300 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பண்ணால் போதும். 150 மணி நேரம் ஏதோ கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆயில் பிரேக் தான் 150 மணி நேரத்துக்கு மாற்ற மாட்டேங்குது. ஓகே கிரீஸிங்கு எங்கெங்கே கிரீஸிங் இருக்குது. கிரீஸிங் எல்லாம் ஒரு ஆல் ரவுண்ட் காட்டுறப்போ எங்கெங்கே இருக்குன்னு இது பார்த்துக்கோங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ் ஒரு ஈஸியாக எதுவுமே போல் டூல்ஸ் பாக்ஸு. மெட்கார்டு தான் கொஞ்சம் இதில் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. டூல்ஸ் பாக்ஸ் இருக்கிறதுனால நினைக்கிறேன். இந்த கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் எங்கள் ஏரியாலாம் இது மேலே லப்பர் இருக்கும். இதை தூக்கிட்டு இதுக்குள்ளே கம்பி விட்டுட்டு மேலே டாப் போட்டுடுறாங்க. வேறு இன்னுமே பண்ணுறதில்ல, வெயிட்லெஸ்ஸாக போட்டுக்கிறாங்க. சீட்டுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா அவங்க பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. நல்லா சின்னசாக நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா டீசல் இங்கே ஃப்ரண்ட்டில் ஊற்றுறோம். ஸோ இப்படி தாங்க சீட் இருக்குது. மேலே பார்த்தா மேலே போய் உங்களுக்கு ஏறி காமிக்கிறது. இதுதான் பொசிஷன். இப்படி தாங்க இருக்குது. இதில் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்ல மறந்துட்டேன். நல்லா சீட் நல்லா குஷனிங் ஆகுது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இது நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இறக்கணும். 120 கிலோ வெளியே நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா இன்னும் ஹை லக்ஸுரி சீட் ஒன்று இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் அது கேட்டு வாங்கிக்கோங்க. கிளச்சு பார்த்திங்கன்னா டபுள் கிளச் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் ஒட்டியிருக்காங்க இந்த இடத்துல. டபுள் கிளச் எப்படின்னா இது வந்து வண்டி மூவ்மெண்ட்டுக்கான கிளச்சு. இது வந்து பின்னாடி பிடிஓ மூலியமாக ரன் ஆகுது இல்லையா, அதுக்கான கிளச். இது ரன்னிங்லேயே இருக்கும்போது அதுவும் ரன் பண்ணிக்கலாம், இல்லை செப்பரேட்டாக வேணால் ரன் பண்ணிக்கலாம். இல்லை பிடிஓ மட்டும் தான் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கிங் போட்டு நம்ம பிடிஓ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டுமே தனி கிளச்சு. இதில் பார்த்திங்கன்னா 5 ரெக்கு இருக்கக்கூடிய கிளச்சு ஃப்ரண்ட்டு. பேக் அந்த பிடிஓக்கு வந்து சர்க்கிள் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு கஸ்டமர்கிட்ட தான் நிறைய பேருக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லாயிருக்கு ஆப்ஷன் சொல்லிட்டுனா டீசல் டஸ்ட்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு இப்படி கீழே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது பிடிஓ கிளச்சு. இந்த ரோப் இருக்குது இல்லையா, அது மூலிமா கனெக்ட் ஆகும். மற்ற வண்டிகள்லாம் கொஞ்சம் அந்த லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் முன்ன பின்ன வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த ரோப் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் கொஞ்சம் கம்மி, அதை விட கம்பேரிசன் பண்ணும்போது. பிளாட்ஃபார்ம் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் லைட்ஸு. டயருக்கு இருந்து பார்க்கும். இந்த டயர் தாங்க வேறு லெவலில் அகலம். செம்ம ரேடியல் டயரு 2+ டயரு. முன்னாடி பார்த்திங்கன்னா 12 சைஸு. ஆனால் பார்த்திங்கன்னா 12 சைஸ் மாதிரியே தெரியாது, அவ்வளோ அகலமாக இருக்குது. ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. நல்லா லைஃப் டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுமே நெக்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டயர் சைஸ் 16.9 எங்கே இருக்குது. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், 16.9க்கு 28. அடுத்து டயர் பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரேடியல். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா, இந்த பட்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக உக்காந்து இழுக்கும். அப்படி இழுக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ஃபியூல் எஃபிஷியன்சியும் கிடைக்குது. நல்லா ஃபியூல் எஃபிஷியன்சி, நல்லா மைலேஜ் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த எப்படி அந்த வைப்ரேஷன் என்ன குழுங்குன்னு சொல்கிறாங்களா, வைப்ரேஷன் அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் டேஞ்சர் லைட். இது எபிசைக்கிளிக் ட்ரைவ்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் எபிசைக்கிள், அதாவது நம்ம லோக்கலில் சொல்லுவோம்ல பிளானட்ரி டிரைவுன்னு, அது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆயில் சீல் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கிரீஸ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இங்கே ஒரு ஆயில் சீல் இருக்கும், ஏறக்குறைய இங்கே ஒரு ஆயில் சீல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஆயில் இருக்காது.
இதுக்கு இந்த பக்கம் ஆயிலும் வராது. அந்த பக்கம் சேர் வந்து நுழைஞ்சாலுமே இதுக்கிட்ட வராது. அங்கே ஒரு ஆயில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதனால் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைஃப் டைம் வரும். இது பார்த்திங்கன்னா ஏர் ப்ரீத்தரு ஹைட்ராலிக் ஆயிலுக்கு. ஹைட்ராலிக் ஆயில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 38 லிட்டர் கிட்ட வரும். ஸோ கரெக்டாக இது பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறதுக்கான டிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்குது. இது ஓகே, இது கலர் முள்ளிங்க டைட்டாக இருக்குது. பிடெக் கீழே வரணும் கொஞ்ச நேரம் இருங்க. சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் சென்சிங் பார்த்திங்கன்னா 4 சென்சிங். ஒன்று வந்து 0 சென்சிங் சொல்ல முடியாது, லோ சென்சிங் சொல்லலாம். லோ சென்சிங், அதுக்கடுத்து சென்சிங், அதோட கொஞ்சம் சென்சிங் அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தொண்டை ட்ரை ஆகிடுச்சு வெயிலுக்கு. லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஐ சென்சிங்கு. இதில் சென்சிங் பார்த்திங்கன்னா சூப்பராக அக்யூரஸியாக ஒர்க் ஆகுங்க. நம்ம கரெக்டாக சென்சிங் கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா நல்லா மைலேஜ் எடுக்க முடியும். அது மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ டிசி வால் பார்த்திங்கன்னா சிங்கிள் கொடுத்துருக்காங்க. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான லிவர் பாருங்கள், இங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கான லிவரு. இது ஆம்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குங்க. லோயர் ஆம்ஸ் நல்லா ஹைட்டாக தூக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த 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 லோயர் ஆம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கை செட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டி ஆன் ஆஃப்லுக்கு மட்டும்தாங்க ஒர்க் ஆகும். இப்போ மேலே தூக்குன மாதிரி ஆஃப் பண்ணிக்கிறோம்ல, நம்ம என்ன பிடிச்சி அழுத்தினாலுமே கீழே இறங்காது. திருப்பியும் ஆன் பண்ணிவிட்டு லிவர் கீழே இறக்கினா மட்டும்தான் இந்த லிவர் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்டாக இருக்கும்னா, நம்ம கலப்பை தூக்கிட்டு கலப்பு காரை மாற்றுறோம், பசங்க என்ன தான் சொன்னாலும் பசங்க மேலே ஏறிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நாங்கள் லிவரை பிடிச்சி ஆட்டினாலுமே வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இந்த லிவர் கீழே இறங்காது. இது ஒரு மெயின் ஒரு பெனிஃபிட்டுங்க. மற்ற வண்டிகளில் நம்ம வண்டி ஆஃப்லேயே இருந்தால் கூட இறங்கிடும். நம்ம பிராண்ட் நேம் சொல்ல, மற்ற வண்டி உங்களுக்கே தெரியும் அந்த வண்டியில் எப்படி இறங்குதுன்னு. இது ஒரு சூப்பரான விஷயம். நம்ம சைடில் பார்த்திங்கன்னா செயின் நல்லா ஸ்டேப்பர் நல்லா கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. பார்க்க சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா பிடிஓக்கு போயிடலாங்களா. இதில் பிடிஓவில் பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்படாத டைமில் அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம், டஸ்ட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு. அவுத்தர்றேங்க. இந்த பிடிஓ சாப்பிட்டு உடஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 6 நட்டா 1 2 3 4 5 6, இந்த 6 நட்டை கழட்டிட்டு இதை வேறு பீஸ் புதுசாக போட்டுக்கலாம். ஆயில் சீல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வண்டியில், இதில் கொஞ்சம் கழட்டிட்டு நம்ம வேறு ஆயில் சீல் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் ஆயில் சீல் வந்து போகாதனால ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இந்த சாஃப்ட் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், மற்ற வண்டியில் போச்சா மொத்தமாக செட்டோட ஆகுற மாதிரி வரும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த நெட்டை மட்டும் அவுத்தா போதும். இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆப்ஷன். நல்லாயிருக்கும். மெக்கானிக் வரலாம் கூட நம்மளே மாற்றிக்கலாம் போல இருக்குது. ஆனால் மெக்கானிக் கூட்டு மாற்றுங்க. அப்படி இது பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த லைட் கனெக்ஷன், டிப்பர் அது நம்ம கனெக்ஷன் போடுறோம் அப்படின்னா அதுக்கான அந்த லைட் கனெக்ஷன். ஸோ லாக் பண்ணிடலாம். இதில் ஆர்ம்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஹோல்ஸ் மாற்றி 2 கொடுத்துருவாங்க. இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக வெயிட் அதிகமாக தூக்கணும், இதில் போட்டு நல்லா தூக்கும். இது நார்மலாக கொடுத்துருப்பாங்க. இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2000 கேஜி. 2000 கேஜி. கொஞ்சம் முன்னப்பின இருக்க கொஞ்சம் நம்ம முன்னப்பின இருக்குன்றதை விட இன்னும் ஹைட் நம்ம வெயிட் அதிகமாக தூக்கணும்னா இங்கே ஒரு ரேம்ப் மாதிரி கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் ரேம்ப்னு சொல்லுவாங்க. அதை நம்ம போட்டுக்கணும். இன்னும் 1000 கிலோ வெளியே நம்ம இந்த வண்டியில் தூக்கி வச்சுக்க முடியும். இன்னும் ரொம்ப ஹெவி இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் வாங்கிக்கிங்க, ஆர்டர் பண்ணி நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹெவி டியூட்டி வண்டி. பார்க்க தான் 50 ஹெச்பி, ஆனால் இது பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே செய்யும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மட்டும் கரெக்டாக வச்சு கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது டாப் லிங்க் நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. டாப் லிங்கான அந்த லாக் மாட்டிக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் லேம்ப் பின்னாடி சுவிட்சு மாதிரி கொடுத்தாங்க.
சாயில் அப்புறம் இருக்கோ. ஒர்க்கிங் லேம்ப்னால கொஞ்சம் அகலமாக வைடராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேவைப்படலாம் கீழே மடிச்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே பேக் சைட்லேருந்து காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா பெரிய வண்டி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கேப்புமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் எதுவும் முட்டாது, பிடிக்காது. சரி, அந்த வயரிங் கிடச்சும் சிம்பிளாக வயரில் கொடுத்துருக்காங்க. உள்ளமே கேப்பு க்ரீஸ். இப்போ க்ரீஸ் பாயிண்ட் நம்ம பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீஸ் நிப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி வீலுக்கு பின்னாடி அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீஸ் அடிக்கும்போது கீழே ஒரு நெட் இருக்கும். காமிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் நெட்டு. இந்த நெட்டை அவுத்துட்டு நீங்கள் அடிச்சிக்கலாம் வச்சுக்கலாம், ஃப்ரீயாக வரும். ஸோ அங்கே ஒன்று பெரிய வீலுக்கு அங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அப்புறம் அந்த சென்சிங் பெட்டுக்கு இதுக்கு ஒன்று, அப்புறம் இதில் பாருங்கள் இங்கே ஒன்று. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக அடிச்சிக்கினீங்கன்னா நல்லா வரும், லைஃப் நல்லா வரும். ஸோ ஃப்ரண்ட் டாக்ஸியில் முன்னே பார்த்துருப்பீங்க, இதில் காட்டுறேன். இது ஒன்று அடியில் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த டிஃப்ரென்ஷியல் கிட்டையா அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ சென்டர் புஷ்ஷுக்கு அந்த இடத்துல இருக்கும், 2 இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ இங்கே ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. ஸோ ரெகுலர் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. கிளச் பெடலுக்கு ஒன்று. அப்போ தான் டிசி லிவர் பிசி லிவருக்கு அந்த சைடில் மட்டும் லைட்டாக பூசிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க, ஓரளவுக்கு வீடியோ கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். லைட்டு என்ஜினே இருக்குது, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த லிவர் இறங்குதில்ல, அதை நான் காமிக்கிறேன். எப்படி ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது எப்படி இறங்குதுன்னு ஆன் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே இறக்குறேன் பாருங்கள், அப்படி பாருங்கள் இறங்குதான்னு. இறங்கலை, அப்படியே ஹைட்டாக தான் இருக்குது. பின்னாடி அழுத்தினா கூட இறங்குது. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா லிவரும் நியூட்ரல் பண்ணணும். நோக்கலாம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். புதுசாக இருப்பார் கையில் அழுத்துறப்ப தான் இறங்கு. நாளைக்கு தூக்கு. ரோட் ரன்னிங்குமே நல்லா இருக்குதுங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டோம். மீண்டும் ஒரு முறை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வித்யா ஏஜென்சிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து இந்த வண்டியை நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுறது கொடுத்தாங்க. ஸோ அந்த வண்டி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த வண்டியில் உங்களுக்கு மாற்றணுமா அப்படின்ற மாதிரி. எப்படி பெருசாக இருக்குது பாருங்க வீல். இப்போ ரோட் ரன்னிங் போகலாமா? கொஞ்சம் தொலை போய் வரேன். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐகர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2வது போடலாமா? 3 போட்டுக்கலாம். ஃபார்வர்டு பார்க்கிங் பிரேக் எடுக்கலையா? சரிங்க பாருங்க, எப்படி வழி ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது.
நாலு. இது கிருஷ்ணகிரி ஏரிக்கிறீங்க. எங்கள் ஷோரூம் வந்து கிருஷ்ணகிரி பக்கம் தான் இருக்குது. ஏரி கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஆப்போசிட்டில் புதூர் ஏரின்னு சொல்லுவாங்க. பக்கமே உங்கள் ஷோரூம். அஞ்சாகி அதே ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண 4th கீழ் இருக்குது. அப்படியே பேக்கில் யூஸ் பண்ணுற பாருங்க. 4th கீழ் தான் இருக்குது. இதே கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 2 போட்டுக்கலாம். அப்படியே பேக் அப்படியே பேக்கு கியர் உழுந்துச்சு. எனக்கு உழுந்த மாதிரி தெரியல. ஆனால் பக்கமே இருக்கிறதுக்கு கியர் உழுதலைன்னு ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் நம்ம வண்டியில் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலு. பக்கம் தான் நல்லா இருக்குங்க. வாங்க முன்னாடி போய் வளைச்சிட்டு வரலாம். வண்டி நிப்பாட்டிக்கிறாங்களே, இது போகாது. இப்போ நான் பக்கம் காணலாம். அப்படியே பேக் விடுவோமா? சின்ன எடுத்து வளைச்சு பக்கம் கீழே பள்ளம். அல்பாக ஏரி கரை மேலே இருக்கு. வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கியர் நல்லா புதுசாக இருக்கிறதுக்கு மொத்தம் லைஃப் டைமில் அப்படி தான் வருன்றாங்க. நல்லா லிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கை கிட்டவே இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, கை வந்து முன்னாடி அவ்வளோ நீட்ட முடியும். இதனால ஒரு கைக்கு ஒரு ஒரு எஃபர்ட் கம்மியாக இருக்கும். ஹைட்ராலிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. ஓகே, வண்டி நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ், பார்க்கிங் எடுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறோம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லாமல் இருந்துட்டேன். இதில் ஹைட்ராலிக் மேலே இருக்குது இல்லைங்களா, ஹைட்ராலிக்கில் கொஞ்சம் ஆயில் 38 லிட்டர் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு 5 லிட்டர் கம்மியாக இருந்தால் கூட அந்த ஹைட்ராலிக் கியர் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து தெளிச்சிட்டே இருக்கும். இன்ஜின் அந்த பிஸ்டனில் எப்படி தெளிச்சிட்டே இருக்கோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் ஸ்மெல்லையும் பார்த்தீங்கன்னா தெளிச்சிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே அவுத்திங்கன்னா அது கியர்ஸ் வந்து அவ்வளோ தேயாதுங்க. இது மேடு ரொம்ப மேடாக ஸ்லோப்பில் ஏறுறோம் அந்த மாதிரி டைம்லையுமே பார்த்தீங்கன்னா கூட அந்த ஆயில் தெளிச்சிட்டே இருக்கிறதுனால அந்த சவுண்ட் அதெல்லாம் எதுவுமே வராது. கியர்ஸோட லைஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், இனிமேல் ஆகாது. ஒரு 50 ஹெச்பியில் இவ்வளோ பெரிய டயரு. லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? மீண்டும் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புது புது வண்டிகளாக வரும். ஏன்னா நம்ம ஷோரூமில் போய் கேட்கும்போது சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்க்குறாங்க. நீங்கள் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதிகப்படியான வண்டி சீக்கிரமாக வரும். அவ்வளோதான். தேங்க்யூ.